அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம வால் பப்பி அதாவது நம்ம ஊர் அவரக்காவை மகாராஷ்டிரியன் ஸ்டைல்ல எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கேன். அதுக்கு நான் இப்ப காமிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சீட்ஸ் தனியா அந்த அவரக்காய் தனியான்னு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க புது வியூவர்ஸா தான் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் அது கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேன்ல ஆயில், கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை, ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அவரக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த அவரக்காய் வேகட்டும். அது வெந்ததுக்கு அப்புறமா நீங்க இப்பயும் சால்ட் ஆட் பண்றதுனா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த ஒரு நம்ம கிரைண்டட் மிக்ஸ் செய்ய போறோம். அந்த மிக்ஸ்ல தான் நான் சால்ட் ஆட் பண்ண போறேன். ஸோ அந்த கிரைண்டட் மிக்ஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா தேங்காய், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கையளவுக்கு மல்லி இலை, உப்பு இதெல்லாம் போட்டு கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதை இதுல ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அது வதக்கி எடுத்தீங்கன்னா சூப்பரான அவரக்காய் மகாராஷ்டிரன் ஸ்டைல் வால் பப்படி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.